உலகெங்கும் வாழும் மாலை மலர் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்தரது சித்திரை மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 1 மே 2023 அன்றைய தினம் புதன்கிழமை மாலை 5:08 குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு மாற்றம் பெறுகிறார். இப்படி மாறக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையால் கன்னியா ராசியையும் 7ஆம் பார்வையால் விருச்சிக ராசியும் 9ஆம் பார்வையால் மகர ராசியையும் பார்த்து அருளி செய்கிறார். இனி உங்கள் ராசிக்கான இந்த குரு பெயர்ச்சிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எடுத்தனோம்னா குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்றிருக்கிறார். அது ஒரு மேஷராசிக்கு உள்ளபடியே ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பொருளாதாரம் சம்பந்தமான தடங்கல்கள், குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும். அது மாதிரி கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்து சேரும். முக்கியமாக கல்வி சம்பந்தமான விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். வீடு மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அது மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம கடன் வாங்கியிருப்போம். அந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதுலேருந்துலாம் நம்மளால் ரொம்ப சுலபமாக வெளியில் வர முடியும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கணுமா, கண்டிப்பாக நம்மளால் ஆரம்பிக்க முடியும். அது மாதிரி புது உத்தியோகம் சம்பந்தமாக முயற்சிகள் மேற்கொள்கிறவாளுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் அற்புதமாக நமக்கு கைகூடி வரும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். வீடு மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு ஏற்படும். பொதுவாக மேஷ ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் நமக்கு உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், அதிலிருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வர முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு ராசிக்கு குரு பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. பொதுவா குரு பகவான், அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் பலவிதமான பலம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப குரு பகவானை பொறுத்தவரை அவர் எங்க இருக்காரோ அதுக்கு பேர் ஸ்தான பலம்னு பேர். அதை விட பார்வை பலம் தான் ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்கும். குரு பகவானுக்கு பார்வை பலம் பெருசா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பார்வை பலம்னு பார்க்கும்போது உங்களுடைய 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை குரு பகவான் பார்க்கிறார். அப்ப இதுவரைக்கும் ரிஷபராசியில பிறந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி, அது மாதிரி மறுமணம், ஏதோ ரீமேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஒரு ரீசனுக்காக, அந்த ரீமேரேஜ் கண்டிப்பான முறையில் நடக்கும். இதுவரைக்கும் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பான முறையில் கிடைக்க பெறுவீர்கள். இந்த குரு பெயர்ச்சியில் ஒரு பெரிய மாற்றங்களை நீங்கள் தாராளமான முறையில் எதிர்பார்க்கலாம். அது மாதிரி நிறைய தர்ம காரியங்கள் செய்ய முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வரவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய புண்ணிய நதிகளில் நீராடுறது, புண்ணிய கஷேத்திரங்கள் போகிறது, அன்னதானங்கள் நிறைய பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப அழகாக செய்ய முடியும். கூட்டு தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு நல்ல சூழல் இப்போ உங்களுக்கு தொடங்கியிருக்கு.
தொழில் உத்தியோகத்துல கடுமையான பணி சுமை காணப்படும். ஒரே நேரத்துல பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலும் அப்பப்போ கவனம் செலுத்துவது நல்லது. நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. முயற்சிகளில் எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும். வீடு மண் மனை சார்ந்த காரியங்கள் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். உங்கள் வீட்டில் நிறைய சுபகாரியங்கள் நிறைய நடக்கும். பொதுவாக அந்த ரிஷப ராசியில் பிறந்த பெண்களுக்கு எடுத்துனோம்னா, முக்கியமாக அந்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை ரிஷப ராசியில் பிறந்த மாணக்கர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம், அற்புதமான வளர்ச்சி, இது எல்லாமே கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் பணிச்சுமை இருந்தாலும் எல்லாவற்றையும் உங்களால் சுலபமாக சமாளிக்க முடியும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எடுத்தணும் அப்படின்னா, குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போக விரய ஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்றிருக்கிறார். அப்போ அவருடைய பார்வை நம்ம எடுத்தனோம்னா உங்களுடைய 4ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்தின் மீது விழுகிறது. 12/12/2017 நம்ம பார்த்துட்டோம்னா மிதுன ராசிக்கு முதல்ல கண்டச்சனி முடிஞ்சது, அப்புறம் அஷ்டமத்து சனி முடிஞ்சது. ஆனாலும் நமக்கு இன்னும் மழை நின்னும் தூவானம் விடலைங்கிற மாதிரி நம்ம இந்த அடிபட்டதுலேருந்து இன்னும் நம்ம ராசிக்காரங்க யாருமே வெளியில வரவே இல்லை. அப்போ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற குழப்பம், பயம், இதெல்லாம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. முதல்ல அந்த பயம் மனசுலேருந்து நமக்கு போயிடும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய இரட்டை மனநிலை, இது நடக்குமா நடக்காதா, இந்த மாதிரி நமக்கு இரட்டை மனநிலை இருந்து அந்த இரட்டை மனநிலை கண்டிப்பான முறையில் மாறும். புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். வீடு மண் மனை சார்ந்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். நம்மளும் ஒரு இடம் வாங்க மாட்டோமா, வீடு வாங்க மாட்டோமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. இழுபறியாக இருக்கும். அதாவது நம்ம அட்வான்ஸ் கொடுத்துருப்போம், இல்லை அமௌண்ட் ஃபுல்லாகவே கொடுத்துருப்போம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்காது. இந்த மாதிரியான சிக்கல்கள் அது எல்லாமே நமக்கு சரியாயிடும். அப்புறம் கல்வியில் நிறைய அரியர் வச்சுட்டேன், எப்படின்னே தெரியல, இந்த அஷ்டமத்து சனிப்படுத்தின பாடன்னு தெரியல. இப்போ அரியர்ஸ் எல்லாம் முடித்து நம்ம ஒரு டிகிரி வாங்குவதற்கான ஒரு நல்ல நேரம் அதுவும் நமக்கு வந்தாச்சு. தாயாரினுடைய உடல்நிலையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு சரியாகும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள், நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் வரைக்கும் போயிடுச்சு. இனிமே அந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு சரியாயிடும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் ரொம்ப சுலபமாக உங்களால் வெளியில் வர முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம் இந்த குரு பெயர்ச்சியில் நாம் மிதுன ராசிக்கு எதிர்பார்க்கலாம். பாஸ்போர்ட் எடுக்காதவங்க தயவு செய்து பாஸ்போர்ட் எடுத்துருங்க. அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் வெளியூர் வெளிநாடு கண்டிப்பாக போவதற்கான வாய்ப்புகள் 100% உங்களுக்கு உண்டு. விசா சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்கும் இருந்ததுன்னா அது கண்டிப்பான முறையில் சரியாயிடும். மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாப முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். வெளிநாடு பயணங்கள் ரொம்ப திருப்தியாக உங்களுக்கு அமையும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான்
மிகவும் உத்தமோத்தமமான இடம். உத்தமோத்தமமான இடம்னா இருக்கிறதுலே பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்கு எழுந்தருளி இருக்கிறார். அப்போ அவருடைய பார்வை பார்த்தோம்னா உங்களுடைய 3, 5, 7 ஆகிய ஸ்தானங்களின் மீது விழுகிறது. இது உள்ளபடியே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு நாம் 100% நம்பலாம். ஏன்னா இவ்வளவு நாளாக அவர் தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்தில் இருந்தார், சனி பார்வையோடு இருந்தார். இப்போ அவர் 11ஆம் இடத்துக்கு மாறினார். அப்போ முழு பலனும் தன்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ இந்த அஷ்டமத்து சனியை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 12 ராசிகளில் கடகராசிக்கு சிம்ம ராசிக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கண்டச்சனி ரொம்ப படுத்தும், அஷ்டமத்து சனி பெருசா படுத்தாது. அதனால நாம அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம ரொம்ப பயப்பட வேண்டாம். அஷ்டமத்து சனி நினைச்சலாம் ரொம்ப பயப்பட வேண்டாம். முதல் விஷயம், ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்துல ஒரு தெளிவு உண்டாகும். செல்ஃப் கன்ஃபியூஷன் இருந்தது இவ்வளவு நாளா, அந்த செல்ஃப் கன்ஃபியூஷன் சரியாயிடும். டெசிஷன் மேக்கிங்ல சரியான ஒரு டெசிஷன் உங்களால எடுக்க முடியும். குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். சகோதர சகோதரிகளுக்குள் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் சரியாகும். உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி கடகராசியில பிறந்தவாளுக்கு யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ, இந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் அவளுக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. ரீமேரேஜ் நடக்காதவாளுக்கு ரீமேரேஜ் நடக்கும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். அப்புறம் இந்த புது வேலைக்கு ஜாயின் பண்ணணும், புது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. உங்களுடைய உழைப்பினை மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நிச்சயமான முறையில் உங்களுக்கு மாறும்னு நாம் நம்பலாம். இந்த ராசியில பிறந்த பெண்களுக்கு எடுத்துனோம்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சரியாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்கள், குரு பகவான் தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு மாற்றம் பெற்றிருக்கிறார். ஏற்கனவே கண்டச்சனி போயிட்டு இருக்கு. ராகு கேதுக்கள் 2-8 உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. 9ஆம் இடத்துல இவ்வளவு நாளா நமக்கு குரு பகவான் இருந்தார். அதனால நமக்கு எந்த ஒரு விஷயங்கள் வந்தாலும் அவரே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தார். இப்ப 10ஆம் இடத்துக்கு மாறியிருக்கார். அவர் உங்களுடைய 2, 4, 6 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கிறார். இது ஒரு பெரிய பெனிஃபிட். பொதுவா குரு பகவானை பொறுத்தவரை திரிகோண ஸ்தானங்கள், அதாவது 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்கள், இதுல 5, 9 திரிகோணம், 7ங்கிறது கேந்திரத்துல வந்துடும். 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்கள் ரொம்ப பெருசா சொல்லப்பட்டிருக்கு. கேந்திரங்கள் ரொம்ப பெருசா நமக்கு சொல்லப்படலை. அப்போ கொஞ்சம் இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரை நாம கொஞ்சம் கவனமா இருந்துக்க வேண்டிய ஒரு நேரம். கொஞ்சம் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது கவனமா பயன்படுத்தணும். சில நேரங்களில் நம்மளை அறியாமலே நாம ஏதாவது ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துவோம். நமக்கு எதிராக இருக்கிறவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்மள்கிட்ட சண்டைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள், வேலை செய்யக்கூடிய இடங்கள், பயணம் போகக்கூடிய இடங்கள், அது மாதிரி ஏதோ ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு விழாவுக்கு போறீங்க, அந்த இடத்துலலாம் கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக நாம் பயன்படுத்துறது நல்லது. நியூ இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்யணும். ஏன்னா தெரியாத துறையில போய் நம்ம முதலீடு செய்யக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு செய்யறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி குடும்பத்தாருக்கு தெரியாம 100% எதையும் நாம செய்யக்கூடாது. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையா பயன்படுத்தணும். ஏன்னா கண்டச்சனி நடந்துட்டு இருக்கு.
ஜாயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். புதுசாக வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வாசிச்சு பாருங்கள். டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். பொதுவாக இந்த குரு பயிற்சியில் கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாகலாம். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம், பொறுமை, கவனம் என்பது அவசியம். பொதுவாக பெண்களுக்கு எடுத்தோம்னா முயற்சிகளில் ஈடுபடும் போது முன்திட்டமிடல் அவசியம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் ஈடுபடும் போது முன்திட்டமிடல் தேவை. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் எச்சரிக்கை தேவை. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூட்டு தொழில் செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யறது இல்லை. முக்கியமாக பார்ட்னர்ஸ் சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு நேரம்னு நாம சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் இவ்வளவு நாளா உங்களுடைய 8ஆம் இடத்துல இருந்த இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அவருடைய பார்வை 9ஆம் இடம்ங்கிறது ரொம்ப வசந்த இடமா ஜோதிஷத்துல குரு பகவானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு. அப்போ அவருடைய அந்த 9ஆம் இடத்துக்கு வந்ததோடு மட்டுமில்லை, அவருடைய பார்வை பார்த்துனோம்னா நமக்கு இந்த 5ஆம் இடத்தின் மீது விழுகிறது, ராசியின் மீது விழுகிறது, 3ஆம் இடத்தின் மீது விழுகிறது. அப்போ குலதெய்வத்தினுடைய கிருபை, முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். அதான் கன்னிராசிக்கு ஒரு பெரிய அதிசயம் காத்திருக்கு. ஏன்னா இவ்வளவு நாளா நமக்கு கேது 2ஆம் இடத்துல இருந்தார், அப்புறம் ராசிக்கு வந்தார். சொல்லணும்னா துயரத்தை நாம் அனுபவிச்சாச்சு. இனிமே நமக்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில நல்ல மாற்றங்கள் வரும். சுபகாரியங்கள் நிறைய நடக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே நமக்கு கை கொடுக்கும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கன்ஃபார்ம்டு. முருகன் மாதிரி அருமையான ஆண் வாரிசு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கிடைக்க போகுது. அது மாதிரி தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அது எல்லாமே நமக்கு தீரும். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் நமக்கு வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். 100% இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை, ஏற்றத்தை, முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில் வழங்கும். பொதுவாக கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான தருணங்கள் நமக்கு கிடைக்க பெறுவீர்கள். மாணவர்களுக்கு எடுத்துனோம்னா கல்வியில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நம்ம எடுத்துனோம்னா மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார். நிறைய பேருக்கு துளாராசிக்காரா, துலா லக்னக்காரர்களுக்கு நிறைய பயம். 8ஆம் இடத்துக்கு போறார், மறையறார், அதனால எங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? குரு பகவானை பொறுத்தவரை அவர் மறைஞ்சாலும் அவருடைய பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அப்போ குரு பகவான் உங்களுடைய 2, 4, 12 ஆகிய ஸ்தானங்களை அவர் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது
முதல்ல துளாராசிக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அது எல்லாமே நிவர்த்தி ஆயிடும், கவலைப்பட வேண்டாம். அது மாதிரி துளாராசியில பிறந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் வீடு, மண், மனை, வாகனம், கார் இல்லாதவங்க கார் வாங்குவாங்க, வீடு இல்லாதவங்க வீடு வாங்குவாங்க, அது மாதிரி நிலம் இல்லாதவங்க நிலம் வாங்குவாங்க. துளாராசியில பிறந்த விவசாயிகளுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியில நல்ல மகசூல் கிடைக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி சுபவிரய செலவுகள் உண்டாகும். உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணம் நடக்கிறது, அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது, அது மாதிரி உங்களுடைய மனைவிக்கு வளகாப்பு நடக்கிறது, உங்கள் குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் எல்லாமே உங்கள் வீட்டில் நிறைய இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பான முறையில் நடக்கும். பயணங்கள், நிறைய வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சில சூழல்கள், அதெல்லாம் சில பேருக்கு உண்டாகலாம். அடுத்ததா இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கணும். உங்க உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க, செய்யாதீங்க. இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணக்கர்களுக்கு கல்வியில ஒரு பெரிய எழுச்சி, முன்னேற்றம் அது எல்லாமே காணப்படும். இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். சகோதர சகோதரியோட நல்ல ஒரு இணக்கமான சூழல்கள் உங்களுக்கு உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை, தாமதம் விலகப் பெறுவீர்கள். சுபவிரய செலவுகள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எடுத்துனோம்னா இருக்கிறதுலையே மோஸ்ட் லக்கி 3 ராசி தான். ஒன்று கன்னி, இன்னொன்று விருச்சிகம், இன்னொன்று மகரம். அப்போ விருச்சிக ராசிக்கு கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் 7ஆம் பார்வை, நேரடி 7ஆம் பார்வை, 7ஆம் ராசிக்கு குரு பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. நேரடி 7ஆம் பார்வையா பார்க்கிறேன். ஒரு ராசியினுடைய 2 குடையவரும் 5 குடையவரும் 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கும்போது அந்த ராசி வந்து அதிர்ஷ்டமான ராசி ஆயிடும். விருச்சிக ராசிக்காரால்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, டிப்ரெஷன்ல போயிடுவாங்க, சீக்கிரமா டிப்ரெஷன் ஆயிடுவாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்கு வந்துடும். இந்த மனசுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் இனிமே போயிடும். செல்ஃப் கன்ஃபியூஷன் சரியாயிடும். டெசிஷன் மேக்கிங்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு சரியாயிடும். பொருளாதாரம் வளர்ச்சி பெறும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு, உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ஆணோ பெண்ணோ குழந்தை செல்வம் இந்த வருஷம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கன்ஃபார்ம். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். அதிலும் முக்கியமாக வைகாசி மாதத்துக்கு பிறகு, அதாவது மே 15ஆம் தேதிக்கு பிறகான காலகட்டம் உங்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் சிவராஜ யோகத்தில் வந்துடுறீங்க. ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகும். வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். அது மாதிரி இந்த கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி இந்த வருஷம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு காத்திருக்கிறது. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து உங்களால் சுலபமாக வெளியில் வர முடியும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பெண்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் மேம்பாடு காணப்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும்.
தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. தனுர் ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை குரு பகவான் உங்களுடைய ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்றிருக்கிறார். இவ்வளவு நாளா 5ஆம் இடத்துல இருந்தார். அப்ப நமக்கு ஒரு பெரிய லக் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்கு. அதாவது எதை தொட்டாலும் தங்கமாகக்கூடிய ஒரு நேரமா நமக்கு இருந்தது. இப்ப 6ஆம் இடத்துக்கு மாறுறார். பொதுவா 3, 6, 8, 12 இதெல்லாம் நமக்கு மறைவு ஸ்தானம்னு சொல்லப்படும். இப்போ இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு ரணருண ரோகஸ்தானம், சத்ருஸ்தானம் அப்படின்னு நமக்கு ஜோதிஷத்துல பிரமாணம் நமக்கு சொல்றது. ஆனா குரு பகவானை பொறுத்தவரை அவர் மறைஞ்சாலும் அவருடைய பார்வை நமக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். அப்ப அந்த மாதிரி நாம பார்க்கும்போது குரு பகவான் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானம், தொழில் கர்ம ஜீவனஸ்தானம், அயன சயன போக விரயஸ்தானம் ஆகியவற்றை பார்த்து அருளி செய்கிறார். நிச்சயமா பெரிய மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். முக்கியமா அந்த குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் அது எல்லாமே நமக்கு கண்டிப்பான முறையில சரியாயிடும். பொருளாதாரத்துல இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே நமக்கு சரியாகும். ஏன்னா இவ்வளவு நாளா சனியும் இருந்தார். இப்பதான் 4 மாசம் ஆச்சு. சனியும் நமக்கு இப்பதான் மாறி இருக்கார். அப்போ புது இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய முடியும். வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் நமக்கு வசூலாகும். தொழில் உத்தியோகத்துல இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பயணங்கள் நிறைய இருக்கும். இந்த குரு பெயர்ச்சியில உங்களுக்கு நிறைய வெளியூர், வெளிநாடு பயணங்கள் அது எல்லாமே உங்களுக்கு நிறைய இருக்கும். பொதுவா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உங்க உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க, செய்யாதீங்க. அது மாதிரி முயற்சிகள்ல ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே வேளையில ரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். நீங்க ஒண்ணு சொல்ல போய் மற்றவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுட்டு பிரச்சனையை உண்டாக்கலாம். தொழில் உத்தியோகத்துல கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்துல பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது, சரியான நேரத்துக்கு தூங்க முடியாது. அதே வேளையில வீடு, மண், மனை யோகங்கள் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பெண்களை எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே விலகும். மாணக்கர்களுக்கு கல்வியில ஒரு புதிய மாற்றங்கள் வந்து சேரும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் இவ்வளவு நாளா சதுர்கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருந்தார். இப்ப அவர் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு மாறியிருக்கார். மகர ராசிக்கு ஒரு யோகமான ஒரு நேரம். இப்பதான் நமக்கு ஜென்ம சனி முடிஞ்சது. ஒரு 4-5 மாசம் ஆச்சு. மார்கழி தானே மாறினார். அப்போ 7.5 சனி முடியலை. இன்னும் 2.5 வருஷம் இருக்கு. மகர ராசியோ மகர லக்னமோ இன்னும் 2.5 வருஷம் நமக்கு சனி இருக்கு. அப்ப இந்த சமயத்துல இந்த குரு பெயர்ச்சி ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு வடிகால்னு சொல்லலாம். முதல் விஷயம், குரு பகவான் உங்களுடைய ராசி 9ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகியவற்றை பார்த்து அருளி செய்கிறார். மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். எல்லா விஷயத்திலுமே நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்படும். நீண்ட நாளா இழுபறியா இருந்த காரியங்கள், இப்போ உதாரணமா பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், அதிலெல்லாம்
ஒரு நல்ல தீர்வு என்பது உங்களுக்கு நிச்சயமான முறையில் இந்த குரு பெயர்ச்சியில கிடைக்கும். நீண்ட நாட்களா இழுபறியா இருந்த காரியம்லாம் நல்லபடியா நடக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். மறுமணம், ஏன்னா 11ஆம் இடம் குரு பகவானுடைய பார்வை மறுமணத்திற்கு ஒரு பெரிய அற்புதமான ஒரு காலகட்டம். ரொம்ப ரொம்ப சிறப்பா அற்புதமா அமைஞ்சிருக்கு. குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கன்ஃபார்ம்டு, 100% குழந்தை செல்வம் கன்ஃபார்ம்டு. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த ஸ்ட்ரெஸ் முதல்ல உங்களுக்கு சரியாயிடும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் இந்த குரு பெயர்ச்சியில் எதிர்பார்க்கலாம். பொதுவாக மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய எழுச்சி, முன்னேற்றம் அது எல்லாமே காணப்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். கும்பராசி அன்பர்களுக்கு சதுர்த்த கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் மாறியிருக்கார். இப்போ அவருடைய பார்வை எடுத்துனோம்னா உங்களுடைய 8, 10, 12 ஆகிய ஸ்தானங்களின் மீது விழுகிறது. கும்பராசிக்கு ஏற்கனவே ஜென்ம சனி போய்கிட்டு இருக்குது. ராகு கேதுக்கள் 2, 8 பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நேரம். அதாவது எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் யோசிச்சு செய்ய வேண்டிய நேரத்துல கும்பராசிக்காரங்க இருக்கீங்க. நீங்க எந்த நல்லது பண்ணினாலும், ஏற்கனவே கும்பராசிக்கு என்ன ஒருன்னா, எவ்வளவு நீங்க கும்பராசி அல்லது கும்ப லக்னமோ எவ்வளவு நல்லது பண்ணாலும் நமக்கு நல்ல பேர் அப்படிங்கிறது ரொம்ப கிடைக்கிறதே சிரமமா இருக்கும். அப்ப இப்படி ஒரு வேளையில நமக்கு இந்த குரு பெயர்ச்சி அந்த அளவுக்கு நமக்கு, அதாவது சாதகம் இல்லாட்டாலும் கூட பாதகமும் இல்லை. ஏன்னா அவருடைய பார்வை நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ரொம்ப எச்சரிக்கையா கவனமா பார்த்து செய்யணும். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம். குடும்பத்தாருக்கு தெரியாம, ரொம்ப நெருங்கியவர்களுக்கு தெரியாம, நெருங்கிய நட்புகளுக்கு தெரியாம எந்த ஒரு ரிஸ்க்கும் தயவு செய்து எடுக்காதீங்க. இப்போ புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அப்ப அந்த தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது அந்த ஆசை நமக்கு எட்டி பார்க்கும். ஆனா தனித்து ஆரம்பிக்கப்படாது. கூட்டு தொழில் செய்யறதா இருந்தா ரொம்ப யோசனை பண்ணி செய்யலாம். மற்றபடி தனித்து தொழில் ஆரம்பிக்கிறது, ரிஸ்க் எடுக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி போடுறது நமக்கு நல்லது. அதே வேளையில வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பயணங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய புண்ணிய காரியங்கள் நம்மளால இந்த குரு பெயர்ச்சியில நிறைய செய்ய முடியும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. சில பேருக்கு இந்த ஜாயின்ஸ் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சியில வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் நீங்க பெறுவீர்கள். தினசரி ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. மீனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு மாற்றம்
பெற்றிருக்கிறார். ஏற்கனவே ராசியில ராகு, 7ஆம் இடத்துல கேது, 12ல சனி இவர்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்கு. 7.5 சனியினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறீங்க. இவ்வளவு நாளா 2ஆம் இடத்துல குரு இருந்தார், ஆனா சனியினுடைய பார்வை இருந்தது. அப்போ நம்ம ஒரு வாக்கு கொடுத்துருவோம், அந்த வாக்கை காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும். குடும்பத்துல ஏதோ ஒண்ணு ஒரு பார்த்து நல்லது செய்யுங்கன்னு இதை ஒரு வார்த்தையை சொல்லியிருப்போம், அதுவே நமக்கு ஒரு வினையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்படி எடுத்துட்டோம்னா நமக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள், குழப்பங்கள், இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள். இனிமே அது எல்லாமே சரியாகும். குரு பகவானுடைய அருட்பார்வை உங்களுடைய 7, 9, 11 ஆகிய ஸ்தானங்களின் மீது விழுகிறது. மிகப்பெரிய நன்மைகள் உண்டாக போறது. நிறைய புண்ணிய காரியங்கள் செய்ய போறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வரவும் இருக்கும். அந்த மாதிரி மீன ராசி, மீன லக்னத்துல பிறந்தவாளுக்கு யாருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கோ அவளுக்கு 100% எந்த தோஷங்கள் என்ன இருந்தாலும் சரி உங்களுக்கு திருமணம் கன்ஃபார்ம்டு. கவலைப்படாதீங்க. பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் இருக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும். கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய நேரம் இது. நிறைய அன்னதானம்லாம் நீங்க பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் வரும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள். இந்த வருஷம் இடம் வாங்குங்க, அடுத்த வருஷம் வீடு கட்டுங்க. இடம் இந்த வருஷம் கன்ஃபார்ம். சொந்தமா வீடு அடுத்த வருஷம் நீங்க கிரகப்பிரவேசம் 2025ல் கண்டிப்பா நீங்க கிரகப்பிரவேசம் பண்ணிடுவீங்க. கவலையே வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. சில பேருக்கு இந்த ஜாயின்ஸ் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம். அது மாதிரி காய்ச்சல், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு உண்டாகலாம். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மீன ராசியில பிறந்த பெண்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும். மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். மாணக்கர்களுக்கு கல்வியில ஏற்றம், முன்னேற்றம் காணப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு, அருமையான தூய தமிழ்ல கோளறு பதிகம் இருக்கு. தினசரி சொல்லுங்க. வேயூர் தோழிமங்கன் விடமுண்ட கண்டன் சொல்லி அருமையான தூய தமிழ்ல நமக்கு இருக்கு. அதை தினமும் சொல்லுங்க. நவக்கிரகங்கள் வழிபாடு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதாவே நடக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 139, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.